Welcome back to my channel, Garden of Eden Orchestra. பாப்பா இந்த ஊர்லயே பெரிய பண்ணையார் நம்ம தான். நமக்கு ஒரு வேலைக்கார பெயரை உண்டு. இன்னைக்கு என் பிறந்த நாள் வேற, என் பொண்டாட்டி வேற அம்மா வீட்டுக்கு போயிட்டா. வேலைக்கார பையன் உண்டு, அவனை ஆளக்காங்களைய. ராசையா, ராசையா, பண்ணையாரே வந்துட்ட. பண்ணையாரே கூட்ட மாதிரி இருந்து சத்தம் கட்டிச்சு. கீழே வந்துடுறா. சரி என்ன பண்ணிட்டு இருந்த? பண்ணையாரே உங்களுக்கு நீ பிறந்த நாள்ல ஆமா முந்திரி வறுத்து நீ கேசரி கிண்டிட்டு இருந்தேன். எங்க முந்திரி வறுத்து கேசரி கிண்டிட்டு இருந்தேன். முந்திரி வறுத்து கேசரி கிண்டிட்டு இருந்தியா? ஆமா பண்ணையாரே. சரி கண்டு கண்டு சரி சேர் எடுத்து போடு. சேர் எடுத்து போடணும். இது ஒரு பெரிய இவருக்கு இப்படி எடுத்து போட தெரியாது போல. பண்ணையாரே போட்டாச்சு பாருங்க. சேரை நேரா எடுத்து போடு. நேரா எடுத்து தொடச்சி போடு. தொடச்சு போடணுமா? தொடச்சாச்சு. எங்கல தொடக்க முதலி தேட தொடச்சு போடணும். போட்டாச்சு. இல்ல உட்கார இடம் தொடல. தெளிவா சொல்லுங்க. உட்கார்ற இடத்த தொடனு. அளவுக்கு மாவாட்ட கலெக்டர் வருகை. நியூஸ பாருல பாருல. கலெக்டர் மாவாட்டி தராராம்ல. இல்ல அரிச்சு உளுந்து எடுத்து வைல. ஐயோ முதலாளி அப்படி போடல முதலாளி. கடம்போடு வாழ்வுக்கு மாவட்ட கலெக்டர் வருகை. மாவட்ட கலெக்டர் அவரு 3ஆம் கிளாஸ் தாண்டல முதலாளி. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நியூஸ பாரு. வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு. மனைவிகள் விற்பனைக்கு போன் நம்பருக்கு போன போட 4 வாங்கி போடல. 4 வாங்கி போடணுமா? என்ன போட்டிருக்கு முதலாளி? அது வீட்டு மனைவிகள் இல்ல, வீட்டு மனைகள் விற்பனைக்கு. மனைகளா? என்ன முதலாளி இப்படி தப்பு தப்பா படிக்க? தமிழகத்தில் கணவர்கள் மாற்றமா? கணவர்கள் மாற்றமா? பொண்டாட்டி வர அம்மா விட்டு போயிருக்காங்கல்ல. ஐயோ முதலாளி கல்லால அடிச்சிட போறாங்க. ஒழுங்க படிங்க. தமிழகத்தில் கவர்னர்கள் மாற்றம் முதலாளி. கேப்பரே வேண்டாம். இதுக்குதான் முதலே சொன்னேனா முதலாளி. உட்டு வந்த உடனே நான் சொல்ல நினைச்ச முதலாளி, சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லணும்? நேரா நின்னு பேசு. சரியான ஒரு கனவு கண்ட முதலாளி. கனவா? ஆமா முதலாளி. என்ன கனவு முதலாளி? இந்த ஊர்ல பெரிய கார்ல கூலிங் பாஸ் போட்டு நீங்க போறீங்க முதலாளி. பெரிய கார்ல? ஆமா. மேல சொல்லு. இந்த ஊர்ல யார்கிட்டமே அப்படி ஒரு கார் இல்ல முதலாளி. இருக்காதுல. நம்மள பெரிய கார் முதலாளி. நல்ல மஞ்சள் கலர்ல பெருசா இருக்குது. மஞ்சள் கலர் காரா? ஆமா முதலாளி. என் கலருக்கு சூப்பரா இருக்கும். வேலை சொல்லு முதலாளி. ஒரே ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அத வீடு போது அதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்திக்கிட்டே போறா முதலாளி. அதுலதான் நீங்க மேல உட்கார்ந்துருக்கீங்க. வீட்ல தண்ணி ஊத்துறானா? இங்க வா முதலாளி. அதுக்கு பேரு ரோட் ரோலர்ல. இது மணி கனவு கண்ட. கைய புடல பிரஷர் ஏறிடல. கைய புடல. ஐயோ கூல் கூல் முதலாளி. கூல் கூல். உட்காருங்க. ஆசையா இந்த பக்கம் நெஞ்சி வலிக்கிட்டே இருக்கிற. ஆசையா இந்த பக்கம் நெஞ்சு வலிக்குதா? அது ஒண்ணு இல்ல, கழுத பல்லு குத்தி இருக்கும். நீங்க போட்டுக்க சங்க பல்லு. காலையில இருந்து லைட்டா வலிக்கிட்டே இருக்கிற. ஆசையா சரி சரி. காலிங் பல் அடிக்க யாரு வரான்னு பாருல. காலிங் பல் அடிக்கா? இது என்ன பால்காரன் பல் அடிச்ச மாதிரி அடிக்கி? வாங்க வாங்க. சோத்திரம். வாங்க வாங்க. கோயில் பணியாளர் ஐயா வாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. பண்ணையார் இருக்கவங்களா? பண்ணையார் உள்ளதான் இருக்காப்ல. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். பண்ணையாரே ஒண்ணு இல்ல, நம்ம கோயில் பணியாளர் வந்திருக்காப்ல. கோயில் குட்டியாரா? ஆமா ஆமா. இது கோயில் குட்டியா கோயில் யானையால? முதலாளி கோயில் பணியாளர் அப்படிலாம் சொல்லக்கூடாது முதலாளி. வாங்க வாங்க வாங்க. பண்ணையார் உங்களை கூப்பிட்டாங்க. ஐயா சோத்திரங்கய்யா. வந்தாச்சு. ஐயா கோயில்ல மணி அடிச்சு 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 மணி தேஞ்சு போச்சு. 5 ரூபாய் உங்கள்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு சொன்னாவோ. புதுசா மணி மாத்திடலாம். பேசிட்டு சொல்லுங்க. இல்ல கோயில்ல மணி அடிச்சா மணி தேவை செய்யும். யார் இவ்வளவு மணி அடிக்க சொன்னா? மணி அடிச்சாதானே மக்கள் வருவாங்க. குழாயில போட்டு விட்டா போட படிக்க போகுது. மணி அடிச்சு தேஞ்சு போச்சு. டொனேஷன் கூட அதை கொடுங்க.
ஐயா அனுப்பிவிட்டா அவளை என்ன செய்ய இங்க வா நீ சொல்லு இப்போதான் ஒரு 10 லட்ச ரூபா டொனேஷன் ஸ்கூல் கட்ட கொடுத்தாவ சும்மா சொல்ல ஆமா சரி சரி ஒரு 5 வருஷம் கழிச்சு வர சொல்லு முதலாளி 5 வருஷம் இருக்கு முதலாளி அதுக்குள்ள 5 ரூபாய் மாதிரி வரல ஓ முதலாளி சரியான தந்தனம் முதலாளி முதலாளி எப்படி அவர் அனுப்பிவிட்டு வர மட்டும் பாருங்க ஐயா சொந்தரே ஐயா கொடுத்தாங்களா ஐயா ஒன்றும் இல்லை நீங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் 2 பேரும் வந்துட்டாங்க சரி படிப்புனா நம்ம பண்ணையார் பாஞ்சு செய்வார்ல உடனே ஒரு 8 லட்சத்தை தூக்கி கையில கொடுத்துட்டாரு கொடுத்தாங்களோ ஆமா ஒன்றும் இல்லையா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா உடனே தந்துருவாராம் 5 வருஷம் ஆமா சரிங்க ஐயா சொல்றேன் இந்த இதை ஐயா பணியாற்ற கொடுக்க சொன்னாங்க ஐயர்வாள் என்னது வேத படமா ரெண்டாவது வேத படம் வாசிக்கணுமா ஐயோ அவர் பேப்பர் படிச்சதை நீங்க பாத்தியலா நேரே ஒண்ணும் இல்லையா கோயில்ல அடுத்த வாரம் நீங்க தான் 2வது வேத படம் வாசிக்கணுமா 2வது வேத படம் போல ஆமா பண்ணேரே நான் என்னைக்குல கோயிலுக்கு போனேன் இந்த ஐயா சும்மா கிடக்க மாட்டாவல என்ன வேத படம் எனக்கு ஒரு குழந்தையா தானே உண்டு இல்ல 2 குழந்தையான்னு போட்டிருக்கு 2 குழந்தையாளா பண்ணேரே அது இல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முதலாளி 2 கொரிந்தியர் அது ஆமா அது போட வர அந்த மல்லிகாவை படிச்சனா அதுல மறந்துட்டேன் மல்லிகாவா மல்லிகா பேரை சொல்லாதீங்க 3 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் அது மல்கியா முதலாளி மல்கியாவா இன்னைக்கு ஆமல ரொம்ப ஜாம் ஆகுது என்ன முதலாளி லேசா நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்கல மறுபடியும் நெஞ்சு வலிக்கா ஒண்ணு இல்ல வண்டு கண்டு கடிச்சிருக்கோம் வேற ஒண்ணு இல்ல கிட்டு உள்ள நிறைய இருக்கோ என்னமோ தெரியல அதான் வலிக்கு முதலாளி இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் முதலாளி இது உண்மையிலேயே சூப்பர் கனவு முதலாளி ஒரு 2 வாரத்துக்கு முந்தி இந்த கனவு வந்து முதலாளி நல்ல கனவு தானே சரியான கனவு சூப்பர் கனவு சொல்லு முதலாளி என்னன்னா நீங்க நல்ல புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க முதலாளி நானா ஆமா முதலாளி ஜம்முன்னு புது ட்ரெஸ் முதலாளி கழுத்து நிறைய மாலை முதலாளி ஆமா முதலாளி நல்ல ஒரு குழுன்னு ஒரு ஏசி பெட்டிக்குள்ள வேற இருக்கீங்க முதலாளி உட்கார்ந்து இருந்தேனா முதலாளி அது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு இப்படி குழுப்பா வச்சிருக்காங்க முதலாளி உட்கார்ந்து இருந்தேனா ஆமா முதலாளி சொல்லு யார் கூலர் அங்க நம்ம கொயர் டீம் வந்திருந்து நம்ம ஐயர்வாள் நம்ம கொயர் டீம் வந்திருந்து நம்ம ஐயர்வாள் வந்திருந்தாரு சபை ஊழியர் வந்திருந்தாரு எல்லாரும் என்ன வாழ்த்தி பாடிருப்பாங்களே அதேதான் முதலாளி ஒரே பாட்டு தான் உங்களை பத்தி சொல்லு என்ன 3க்கு 4 வைங்கனே ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் மே இந்த பாட்டு இல்ல முதலாளி இன்னொரு பாட்டு முதலாளி 6 8 சீரார் விபாகம் ஏதென் காவிலே வேராயமை காடு வா ஏகதேவனே இவர காடு வா வாங்க வீடு போங்க சீரார் விவேகமா முதலாளி அந்த பாட்டு இல்ல முதலாளி வேற என்ன பாட்டு பாடுனவ பாட்டு பாடுனவ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு என்ன பாட்டுனா முதலாளி ஞாபகம் வந்துட்டு உச்சிதம் மோட்ச பட்டணம் போக முதலாளி நல்ல கனவு அது இளவு வீட்டுல பாடுற பாட்டுல செத்து பேர உட்கார்ந்திருந்த செத்து வன்மை ரொம்ப 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 டென்ஷன் ஆகாதீங்க உட்காருங்க வலிச்ச மாதிரி இருக்கல ஆமா முதலாளி நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு ஐயோ அடுத்து நெஞ்சு வேற வலிச்சிட்டே இருக்க காலையில இருந்து இவன் வேற பயக்காட்டானே ஐயா வாங்கய்யா நீங்க யாரு நான் வட இந்தியால மிஷனரியா இருக்கேன் வட இந்திய மிஷனரியா வாங்கய்யா கோயில் ஒன்று கட்டணும் அது பண்ணையார்ட்ட கொஞ்சம் டொனேஷன் வாங்கிட்டு போறேன் இவரு கொடுத்து சரி சொல்லுங்க பண்ணையாரே ஒண்ணு இல்ல வட இந்தியாவில வந்து மிஷனரி வந்திருக்காரா ஆமா அங்க அவங்க அந்த விசுவாச மக்களுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்களாம் உங்களால முடிஞ்சதை ஒரு 10 or 20 போட்டு விடுங்க இவனை யாருல வட இந்தியா ஊழியம் பார்க்க சொன்னான் கடம்பூர்ல ஒரு வட கடை போட்டா ஓட போகுது அங்க ஊழியம் பார்க்கணும் கோயிலை கட்டி இங்க கூட அங்க அடிக்கணும் நீ சொல்ல பண்ணையார் செய்வாரு ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்க 10 வருஷமா அதுக்குள்ள இருக்க மாட்டாம்ல ஓஹோ சொல்லு கண்டிப்பா செய்வாருன்னு சொல்லு காரணம் என்ன சொல்ல முதலாளி காரணம் இதா சொல்ல இட் இஸ் கம்பல்சரி பெனிஃபிட் ஆஃப் தி ட்ரையூப்னேஷன் ஆஃப் தி எனக்கு சொல்லல போல அவன் யாரே எனக்கு ஐயா ஒண்ணு இல்லையா நீங்க வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க ஆலயத்துல ஒரு மணி அத்து போச்சியா அது மாத்தன்னு பண்ணையார் ஒரு 5 லட்சத்தை அங்க கொடுத்துட்டாரு அதனால நீங்க போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுளா கொடுத்துருவாராம் 10
10 வருஷம் கழிச்சா? ஆமா ஏன் இப்படி சாக்காவுதான்? சரி நீங்க போயிட்டு நீ வாங்க. இவர் தான் பண்ணையாரா? எழுதி போடுங்க ஐயா. ஐயோ கண்டுபிடிச்சார் போலயே. இல்ல இவன் வட இந்திய ஊழியரா இல்ல வடக்கு ஒரு ஆயாவால? எழுதி போடுங்க, எழுதி போடுங்க. இல்ல ராசியா, நெஞ்சு ரொம்ப வலிச்ச மாதிரி இருக்குல்ல, என்ன செய்யும் தெரியல. தண்ணி எடுத்துவாள. தண்ணி வேணுமா முதலாளி? தண்ணி தண்ணி தண்ணி. பண்ணையாரே, தண்ணி தானே பண்ணையார் காட்டியா? என்னங்க தண்ணி? என்ன பண்ணையார் சாஞ்சிட்டாரு? பண்ணையாரே, பண்ணையாரே, என்ன பண்ணையாரே என்னால விட்டு போயிட்டீங்க? பண்ணையாரே, நீங்க போயிட்டீங்களா பண்ணையாரே? இதுக்கு தான் பண்ணையாரே சொன்னோம், இருக்கும்போதே எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு. பண்ணையாரே, இது யாருக்கு பண்ணையாரே நீங்க கொடுக்க போறீங்க? இவ்வளவு சொத்து செலத்துல யாருக்கு நீங்க கொடுக்க போறீங்க? இப்படி போயிட்டீங்களே பண்ணையாரே. பண்ணையாரே, பண்ணையாரே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். வேதத்தில் பார்க்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய காரியத்தில் நாம் நாட்களை தள்ளி போட்டோன்னு சொன்னால் அந்த நாள் நமது இல்லை. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துவோம். கர்த்தருக்காக நம்ம செயல்படுவோம்.